வணக்கம் சாமி. எல்லாம் பகவான் செயல். குருவே சரணம், குருபாத சரணம். என் பேர் சாந்தி. நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற ராமலிங்கபுரம்ன்ற கிராமத்தில் இருக்கேன். அதாவது நான் ஒரு மன உளைச்சல், பதட்டம் அது எப்பயுமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. குடும்ப சூழ்நிலையில் நிறையா கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தவங்க மூலயமா கணக்கம்பட்டி போனேன். அங்கே ஒரு வருஷமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சேவையில் இருந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஈசன் மலை சாமி வந்திருக்காங்க, நம்ம ஐயாவோட சீடர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி யார் அப்படின்ட்டு பார்ப்போன்ட்டு எல்லோரும் போகிறாங்களே, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு போனப்போ என் குருநாதரை பார்த்தேன். அப்போ சாமிகிட்ட வணக்கம் சாமி அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோம். அவங்களும் நீங்கள் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கமாக இருக்கேன் சாமி அப்படின்னு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்தான்ப்பா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த ராமலிங்கபுரம்ன்ற ஊரில் இருக்கேன் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நானும் அந்த ஊரில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னாங்க. இல்லைங்க சாமி, அந்த ஊரில் இங்கே இல்லையே அப்படின்னு. இல்லைப்பா, அது இப்போ நீங்கள் எந்த ராமலிங்காரம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது சொல்லத்தில் நான் வந்து ராமலிங்கபுரம், எங்கள் சாமி இருந்தது வந்து ராமலிங்கபுரம். அப்போ தான் எங்கள் சாமி எனக்கு அறிமுகமானாங்க. அப்போ அங்கே எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி ஈசன் மலை சாமி இவங்க நம்ம ஐயாவோட பழைய சீடர், அவங்க வந்து எல்லாமே இங்கே நிறையா இது பண்ணாங்க, அதாவது நிறையா நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் என் வீட்டுக்காரரும் சாமி சொன்னாங்க, அங்கே வாங்கப்பா, பௌர்ணமி பூசை அமாவாசை பூசை நடக்கும், அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்திருந்தோம். வந்து வட்டம் வந்தப்போ எங்கள் சாமி எங்கேயோ எங்கள் குருநாதர் வெளியே போயிட்டாங்க போல், பார்க்க முடியல. 2வது வட்டம் வந்தோம், எங்கள் குருநாதர் இருந்தாங்க. அன்னைக்கின்னு பௌர்ணமி, இங்கே பூஜையெல்லாம் நடந்துச்சு. அப்போ எங்கள் சாமியை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் அந்த மனசில் உள்ள பயம், பதட்டம் எல்லாமே போச்சு. அப்போ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஊடால 1 மாதம் என்னால் பயணம் பண்ண முடியலை. இங்கே ஏன் பயணம் பண்ண முடியல சாமி? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என் வீட்டுக்காரர் கூட வண்டியில் வந்ததுனால இங்கே எப்படி வரணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு எப்படி வந்தால் இந்த முதுகுடி கிராமத்துக்கு வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் பழையபடி அங்கே போனேன். கணக்கம்பட்டி போனீங்க? ஆமாம். அங்கே போனப்போ ஒரு தடவை போனேன், 2வது தடவை போனேன். 2வது தடவை போனப்போ 1 வருஷமாக நான் அங்கே பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள பூசாரியிலேருந்து எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு என்னாச்சுன்னா, அங்கே உள்ள சாமி ஒருத்தவங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி என்னைய பேசவும், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நம்ம சாமி இங்கே நம்மளை வர வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தப்ப எனக்கு அழுகையே வந்துருச்சு. அப்படி யார் உங்களை கேட்டால், அதாவது அங்கே உள்ள வேலை பார்த்த நபர்களா இல்லை அங்கே ஏதாவது ஒரு சாமிகளா? அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர். சரி சரி சரி. அப்படிங்கவும், என்னடா நம்ம 1 வருஷமாக வரமே, ஏன் இவர் நம்மளை பார்த்து திடீர்னு இப்படி கேட்காரு அப்படிங்கவும் ரொம்ப என்னால் அழுக தாங்க முடியலை. உங்களுக்கு ஒரு பதட்டம் இவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, என் கணக்கம்பட்டி ஐயா வந்து உனக்கான இடம் இது இல்லை, என் பிள்ளை அங்கே இருக்காரு, நீ அங்கே போன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரிங்க ஐயா, நீங்கள் பார்த்து என்னை வழி நடத்துகிறீங்க, நான் வந்து என் சாமி எனக்கானவர் அங்கே தான் இருக்கார், என் குருநாதர் அங்கே தான் இருக்காருன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அங்கே நான் போகலை, இங்கே தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சிவன் மலைக்கு இங்கே வந்துட்டீங்க? ஆமாம். ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள முதுகுடியில் ஈசன் மலை சுவாமிகள் என் குருநாதர் இருக்காங்க. இங்கே வந்துட்டேன். நான் முத இங்கே வந்தப்போ ஆடி அமாவாசை பூஜை இங்கே நடந்துச்சு. ரொம்ப பிரபலமாக நடந்துச்சு. நிறைய பக்தர்கள்லாம் இருந்தாங்க. எங்கள் சாமி அதில் வந்து இப்படி இருக்கணும், இப்படி பூஜையில் கலந்துக்கிடணும் அப்படின்னு நிறைய வழிகாட்டுதல்லாம் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இது நான் கணக்கம்பட்டிக்கு போயிருந்தோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போமோ, இதெல்லாம் நம்ம குருநாதர் நம்மளுக்கு கிடச்சிருக்க மாட்டாரோ அப்படின்லாம் தோணுச்சு. அதுலேருந்து இப்போ வரை நான் இங்கே வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அமைதி கிடச்சிச்சு. என்ன மாற்றங்கள் அப்படி நடந்ததா சொல்கிறீங்க நீங்கள்?
அதாவது மனசுல உள்ள பயம் இல்லை, பதட்டம் இல்லை, நிம்மதி இருந்துச்சு, அமைதி கிடச்சிச்சு. ம் ம் வாழ்க்கையில் சந்தோஷம், எது நடந்தாலும் எல்லாம் பகவான் செயல், ம் அவரை மீறி நம்மளுக்கு எதுவும் நடக்காது, ம் எல்லாம் என் குருநாதர் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படின்னு இருக்கத்துல என் குழந்தைங்க வந்து ஒன்று வந்து ஃபாரினில் இருந்துச்சு, இன்னொன்று வெளி மாநிலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தை வந்து அங்கே ஒரு லேபராக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. மூத்த பொண்ணு லேபர்னா என்ன லேபர்? ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி 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 ஃபாரினில். சரிங்க சாமி. அப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துலேயும் இருந்தாங்க. அதை ஒரு நாள் எங்கள் சாமிகிட்ட சொல்லி, சாமி இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு என் பகவான் பாகத்தில் ஒப்படைச்சிட்டோம்ல, இன்னும் எதாக்கு அதை பற்றி நினைக்கணும்னு நானும் விட்டுட்டேன். நம்ம ஐயாட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம், இன்னும் என் சாமி பார்த்துக்கிடுவாங்க, என் குருநாதர் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் அதை மறந்துட்டேன். ஆனால் சொல்லி என்ன ஒரு அதிசயம் அற்புதம்னு தெரியலை, ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு வேறொரு நட்பு மூலயமா ஒரு கடை கிடச்சிச்சு. அதில் அவங்க ஓனர் வந்து, நீ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோப்பா, உனக்கு ஒரு மேனேஜர் மாதிரி போஸ்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதை அவங்கக்கிட்ட பொறுப்பாக அவங்கள நம்பி ஒப்படைச்சாங்க. என் பொண்ணையும் மருமகனையும் நம்பி ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சி இன்றைக்கி அது மூலியமாக இன்னும் 2 கடை எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. அதே இது அப்போ இந்த நிகழ்வு வந்து நம்மளுடைய குருநாதருடைய ஆசையினால்